இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. நல்லா பார்த்துங்க. இது சின்ன சந்து. இந்த சந்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் போயின்னு இருக்காங்க. குட்டி சந்து தான். பக்கத்தில் வந்து அவ்வளோ பெரிய காடு மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, சரிங்களா? பக்கத்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாழஞ்சு பங்களா ஒன்று இருக்குது. இது எங்கன்னா சென்னை கேகே நகரில் இருக்கிற ஒரு ஜங்ஷன் தான், மெயின் ஜங்ஷன் தான், சரிங்களா? பக்கத்தில் வீடு இருக்குது. சின்ன சந்தில் மக்கள் வந்து போயின்று வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இந்த சந்துக்குள்ளே தான், சரிங்களா? இந்த பக்கத்துலேயே வந்து இதுக்கு வந்து போர்டு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்குன்னு இந்த இடம் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி வாரியத்துக்கு சொந்தன. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டொக்கான ஏரியாவில் ரோடு வசதி இல்லை, லைட் வசதி இல்லை. பார்த்துங்க, ஒரு பொண்ணு ஒரு நடந்து போகுது. அந்த இடத்துல ஒரு லைட்டு கிடையாது, ஒரு ரோடு வசதியும் கிடையாது, சரிங்களா? அரசியல்வாதிங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ அரசியல்வாதிங்க கட்சி மாதிரி கட்சி போயிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? அங்கேயும் ஒரு லேடி வராங்க பாருங்கள். இந்த இடத்துல நடந்து போகும்போது ஒரு லேடியோ போகும்போது ஒரு எத்தனையோ திருடங்க இருக்காங்க. அதை செயின் பறிச்சுட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சந்துக்குள்ளே, சரிங்களா? அதேமாதிரி ஒரு சின்ன ஒரு பொண்ணோ யாரோ போனாலும் அதேமாதிரி இந்த இடத்துக்கு அந்த குழந்தைய இழுத்துட்டு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு விழிப்புணர்வுக்கு முன்னாடியே போடுறேன். நாளைக்கு எந்த ஒரு அசம்பாவதியும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் இங்கே கெட்டது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இம்மிடியட்டாக உடனடியாக இந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த இடத்த கொஞ்சம் அகற்றி இந்த இடத்துல ரோடை போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த ஒரு அசம்பாவம் நடக்காமல் இருக்கும், நம்ம நல்லது நடக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த அரசாங்கம் இந்த வீடியோவை பார்க்குதோ இதை உடனே கொஞ்சம் நடத்தித்தாங்க. நாளைக்கு எந்த ஒரு விபரீதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு போடுறேன். கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு தான் சொந்தன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் ஒரு 4 அடி கொஞ்சம் ஜேசிபியில் மண்ணை தள்ளி இந்த மரத்தை வெட்டிட்டு ரோடை போட்டு விட்டால் மக்கள் போகிறதுக்கு வரத்துக்கு எத்தனையோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களும் சந்தோஷப்படுவாங்க. ஓட்டு கேட்கும் போது மட்டும் வராதிங்க. மக்களுடைய தேவைகளை சந்திக்கும் நல்ல அரசாங்கம் தேவை என்பதற்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா கேகே நகரில் இருக்குது. முனுசாமி சாலை வெஸ்ட்டு கேகே நகர். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் தூத்துக்குடி சிப்ஸ் கடை இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டு தான், அதுக்கான பதிவு தான். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஐயா, இந்த பஸ் ஸ்டாப் பேர் என்ன? இல்லை, இந்த பஸ் ஸ்டாப் பேர் நெசப்பாக்கம் பஸ் ஸ்டாப், சரிங்களா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போகிறேன். உடனடியாக நான் இதை நல்லபடியாக நடத்தி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு நல்லதும், மக்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். பார்த்துங்க, இந்த நடப்பாதை சின்ன நடப்பாதை தான். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் மக்களே. எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?